வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். அடுத்த ஊருக்கு சென்றுவிட்டு தன்னோட இருப்பிடத்துக்கு வந்துட்டு இருந்தார் ஜென் குரு. அப்போ வழியில் ஒரு குருடன் தட்டு தடுமாறி நடந்து வந்துட்டு இருந்தான். அவனை பார்த்த குரு அவனை தன்னுடைய இருப்பிடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு உணவளித்து பணிவிடை செய்கிறாரு. அந்த குருடனை அங்கேயே சில நாட்கள் தங்கவும் வைக்கிறாரு. ஆனால் அந்த குருடனுக்கு ஒரே உறுத்தலாக இருந்தது. ஒரு நாள் ஜென் குருவிடம் அவன் சொன்னான், ஐயா, நான் என்னோட இடத்துக்கே திரும்பி போகிறேன். இங்கே சும்மா உட்காந்து சாப்பிட்றது எனக்கு என்னவோ போல் இருக்குது. நான் குருடன் தான், இருந்தாலும் உழைத்து அதன் மூலமாக சாப்பிடவே நான் விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டுட்டானா. ஜென் குருவும் சந்தோஷமாகி சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சொன்னவர் உடனே இப்போ இரவு நேரமாக இருக்குது, அதனால் நீ நாளைக்கு காலையில் போ அப்படின்னு சொன்னார். அந்த குருடன் சிரிச்சிட்டான். ஐயா, எனக்கு இரவும் ஒன்று தான் பகலும் ஒன்று தான், எப்போவும் இருட்டாக தான் இருக்க போகுது. அதனால் நான் இரவு நேரத்திலேயே கிளம்புறேன், இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பினான். அப்போ தான் குரு அவன் கையில் ஒரு எரியிற விளக்கை கொண்டு வந்து கொடுத்தாரு. இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னாரு. அப்போ அவன் சொன்னான்னா, நான் தான் குருடன் ஆச்சே, இந்த வெளிச்சத்தினால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டான். அப்போ குரு சொன்னாரா, இந்த விளக்கு வெளிச்சம் உனக்கு உதவாது, ஆனால் எதிரில் வர்றவங்களுக்கு வெளிச்சத்தினால வழி காட்டும், உன் மேலே மோதிடாமல் இருப்பாங்கல்ல, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவனும் அந்த விளக்கை வாங்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தான். கொஞ்சம் தூரம் ஆனதும் யாரோ அவன் மேலே மோதிறாங்க. உடனே அந்த குருடனுக்கு ஒரே கோவம். ஏயா, உனக்கு கண் இல்லை, பார்த்து வரக்கூடாது அப்படின்னு கேட்குறான். எனக்கு கண் இருக்குது, ஆனால் இருட்டில் நான் எப்படி பார்த்து வர முடியும் அப்படின்னு கேட்டான் வந்தவன். ஏன், என் கையில் தான் விளக்கு இருக்குல்ல, அதில் வெளிச்சம் வருதில்ல, அதுபடி பார்த்து வர வேண்டியது தானே அப்படின்னு கேட்டான் குருடன். ஐயா, அந்த விளக்கு அணிந்து கிடக்கிறது, அதனால தான் ஒரே இருட்டுனால எனக்கு உங்களை தெரியல, அதனால தான் உங்கள் மேலே மோதிட்டேன் அப்படின்னு சொன்னான் வந்தவன். அப்போ தான் அந்த குருடனுக்கு புரிஞ்சது, தான் இது வரைக்கும் அணைந்து போன விளக்கை கையில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு. அந்த உபயோகம் இல்லாத விளக்கை தூக்கி எறிஞ்சிட்டு தன்னோட ஊன்றுகோலை ஊன்றியபடி நடக்க தொடங்கினான் குருடன். அது பழக்கப்பட்ட நடை, அவன் அறிவுக்கு எட்டிய நடை. அதனால் அவன் எந்தவித சிரமமும் இல்லாமல் நடக்க தொடங்கினான். இரவல் கோட்டு குளிர் தாங்காது இல்லைங்களா? கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த சொல்லும் பயணத்தின் போது நெடுந்தொலைவு வராதுன்னு சொல்லுவாங்க. சுய முயற்சியும் உழைப்பு தாங்க எப்பவும் கை கொடுக்கும். நீங்கள் இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.